தோசையாக சாப்பிட்லாம், காரக்குழம்பு, ரசம், சூப்பு எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களும் இதை நல்லா க்ரீன் தோசைன்னு நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, அவ்வளோதாங்க. கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல எண்ணெய் சட்டி போட்டு இந்த உளுந்தை வறுத்துக்கணும். பாருங்கள், உளுந்த நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் தனியாக தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சட்னிக்கு எப்போதும் இதில் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தாளித்து இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம்